friends, I am Lakshmi. Welcome to my channel. மாம்பழ பாயாசம். இந்த மாம்பழம் சாப்பிடுவதால் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செரிமானத்துக்கு நல்லது, அஜீரணம், வயிற்று உப்புசம் போக்கும், நார் சத்து உள்ளது, கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும், பார்வைத்திறனை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்தும், உடலில் தொற்று பரவாமல் நோய்களை எதிர்த்து போராடும், சளி காய்ச்சல் பருவகால நோய்கள் வராமல் தடுக்கும், பீட்டா கரட்டின் உள்ளடக்கம் இளமையாக வைத்துக்கொள்ளும், நரம்புகளுக்கு நல்லது, இதய நோய் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும், முதுமையை எதிர்த்து போராடும், வறண்ட சருமத்தை ஈரப்படுத்தும். புதுவிதமான மாம்பழ பாயாசம். மாம்பழ பாயசத்துக்கு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். அலசிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்சதாக இருக்கணும், இனிப்பு சுவையாகவும் இருக்கணும். அப்போ தான் மாம்பழ பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் சதைப்பகுதியை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம், ஈஸியாக வரும். மாம்பழத்தை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம், கடைசியில் நம்ம பாயசத்தில் போடுறதுக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பேனில் நெய் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். திராட்சை ஒரு 20, முந்திரி ஒரு 20 போட்டு ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். சேமியா 1/4 கப் எடுத்திருக்கேன். அந்த நெய்யிலேயே சேமியாவையும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். பாருங்க, நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ 1/2 லிட்டர் பால் காய்ச்சியதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இந்த சேமியா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால்லே நல்லா வேகணும். சேமியா பால்லே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு அப்படியே நல்லா சேமியா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் தட்டிய வெல்லம் 1 கப், 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லத்தை சேமியா கூட சேர்த்துடலாம். கரைத்த வெல்லத்தை ஊற்றும் போது இருத்து மாதிரி ஊற்றணும், சின்னதாக கல் மண் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதிக்குது. இப்போது ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடிடலாம். நல்லா ஆறணும். நல்லா ஆறிடுச்சு. அரைத்த மாம்பழத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணிய மாம்பழத்தையும் இது கூட சேர்த்துடலாம். பாருங்க, டேஸ்டான மாம்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.